கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தினால் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரையும் அவருடைய நாமத்தையும் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம்தான் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யாக்கோபு அவருடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் என்ன என்று கேட்டவரையே தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால், இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பாதுகாப்பது, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாகவே இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே தேவன் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். நாம் தேவனை அறிகிற அறிவு நம்மிடத்திலே வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. ஆனால் நாம் தேவனை நம்முடைய முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஜீவிய நாட்கள் போதாது. ஏனென்றால் அவருடைய கிரியைகள் கிரகிக்க முடியாதவைகள். அவர் நம்மேல் பாராட்டுகிற அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரமெல்லாம் மிகவும் பெரியது. ஆனால் தேவன் நமக்கு தந்த வெளிச்சத்தின்படி நாம் இன்னும் தேவனை கிட்டி சேர்வதற்கு அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இவ்வுலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பி ஜீவிக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேண்டுமென்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டுமென்றால் இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினாராம். ஏனென்றால் அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டவர்களுக்குத்தான் அதை குறித்ததான காரியங்கள் தெரியும். ஆகவே நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது இப்படிப்பட்ட உலக மேன்மைகள் எல்லாம் நமக்கு பெரிதாக தெரியாது. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிரகாரம் அறிந்து கொள்வோமானால் நாம் போகிற இடமெல்லாம் தேவன் நம்மிலே அவரை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 10:5 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய சுயம், நம்முடைய மேட்டிமைகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி விடாதபடிக்கு நாம் தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளரும் பொழுது இப்படிப்பட்டவைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3:5 கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவனுடைய நாமத்தை அவர் அறிக்கையிடுகிறாராம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். நாம் கிறிஸ்துவை எவ்வளவுக்கு எவ்வளவாய் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் நம்முடைய நாமத்தை அவர் உயர்த்துகிறவராய், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம். இரக்கத்தை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரே, நடத்தினீரே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மத்தியிலே பொழிந்தருளினீரே. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மண்டை கிட்டி சேர உம்மை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளாய் வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், விரும்புகிறோம். ஆண்டவரே, தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.